Welcome to my video. In this video, we're going to see about Counter app. Very simple application we can do with the stateful widget. ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஒன்ல வந்துட்டு கண்டினியூ பண்றேன். நீங்க கவுண்டர் ஆப்னு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் I'm deleting all my codes. First, I'm gonna create stateless. In stateless main app போட்டுக்கோங்க பிகாஸ் இந்த மெயின் ஆப் கிளாஸ் தான் வந்துட்டு நம்ம ரன் ஆப்ல வந்துட்டு கூப்பிடுறது. பிகாஸ் இந்த பர்டிகுலர் கிளாஸ் தான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரன் ஆகுறது. ஓகே, இந்த இடத்துல நம்மளோட அப்ளிகேஷன் மெட்டீரியல் ஆப்ன்ற ஒரு விஜெட் மூலயமா தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி திங் இஸ் அ விஜெட் அக்கார்டிங் டு ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, தென் இந்த இடத்துல ஹோம், இந்த ஹோம்ல வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனை வந்துட்டு கூப்பிட போறோம். என்னோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டு நான் கவுண்டர் பேஜ்னு சொல்லிட்டு நான் நேம் பண்றேன். ஸ்டேட்ஃபுல் கவுண்டர் பேஜ். ஓகே, இந்த ஹோம்ல இந்த ஃபர்ஸ்ட் அதாவது கவுண்டர் பேஜை நான் கூப்பிடணும். இந்த இடத்துல ஸ்கேஃபோல்ட், பிகாஸ் எவ்ரி பேஜ் ஷுட் ஸ்டார்ட் வித் ஸ்கேஃபோல்ட். ஓகே, ஸ்கேஃபோல்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆப் பார், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அண்ட் பாட்டம் நேவிகேஷன் பார், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த எல்லா விஷயத்தையும் பத்தியுமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வந்துட்டு நான் செட் பண்றேன். ஓகே, தென் பாடியில நம்மளோட விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாடியில டெக்ஸ்ட் விஜெட், அந்த டெக்ஸ்ட் விஜெட்டோட வேல்யூ வந்துட்டு நான் ஒரு வேரியபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எந்த விஷயத்த நம்ம மாற்ற நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு ஒரு வேரியபிள் கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் அந்த பர்டிகுலர் வேரியபிளை தான் வந்துட்டு கீயா வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். நார்மலா எப்படி வந்துட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணணும் வித் டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம கவுண்டர்ன்ற ஒரு நேம் வச்சு நம்ம ஒரு வேரியபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். எந்த டேட்டா டைப்ஸ் நீங்க கிரியேட் பண்றதா இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஓவர் ரைட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, விஜெட்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஓவர் ரைட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணணும். int counter is equal to 0 initially. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டேட்டா டைப், வேரியபிள் நேம் அண்ட் அசைன்டு வேல்யூ, இதுதான் வேரியபிள் கிரியேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா டெக்ஸ்ட் விஜெட் அண்ட் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், இந்த ரெண்டு விஷயத்த கிரியேட் பண்ணுறது. டெக்ஸ்ட் விஜெட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கு வந்துட்டு நான் பட்டன்ஸ்ன்ற டைப்ஸில் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனையும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ரெண்டு வீடியோவுமே வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஸ்கேஃபோல்டோடது. அந்த இடத்துல நம்ம அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் விஜெட்டை கொடுத்தா மட்டும்தான் பாட்டம் ரைட் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். மற்றபடி நீங்கள் பாடிக்குள்ளே ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் கொடுக்குறீங்கன்னா அது வந்துட்டு பாடியோட ப்ராப்பர்ட்டி ஆகிடும். நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அது டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அதை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கவுண்டர் வந்துட்டு இருக்கட்டும். இங்கே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்துட்டு ஸ்கேஃபோல்டோடது. ஓகே, ஒருவேளை இந்த பாடியில் நான் காலம் கிரியேட் பண்ணி அந்த காலம்குள்ளே இந்த டெக்ஸ்ட் விஜெட்டையும் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனையும் கொடுத்தேன்னா அது டாப்பில் தான் இருக்கும். ஓகே, நான் சொல்கிற மாதிரி அது அந்த லொக்கேஷனில் வந்துட்டு செட் ஆகாது. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ற ப்ராப்பர்ட்டி ஸ்கேஃபோல்டில் இருந்து வருது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அதில் ஆன் ப்ரெஸ் மெத்தட் தான் வந்துட்டு முக்கியம். அண்ட் அன்வான்ட் கான்ஸ்ட் கீவேர்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அது வந்துட்டு பாட்டம் ரைட் சைடில் வந்துட்டு இருக்கும் பை டிஃபால்ட்டா. ஓகே, இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் 2 ஓடுது. மெட்டீரியல் 3 வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியும். பட் மெட்டீரியல் 3 நம்ம எனேபிள் பண்ணணும் மேனுவலா. தீம், தீம் டேட்டா. ஓகே, யூஸ் மெட்டீரியல் டிசைன் 3 ட்ரூ.
அன்வான்ட் கான்ஸ்ட் கீவேர்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அது ஓவரால் டிசைனே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது வந்துட்டு டிஃப்ரெண்ட், இப்போ இருக்கிறது டிஃப்ரெண்ட். இப்போ ஸ்கொயர்ல இருக்குது வித் சம் எலிவேஷன். ஓகே. ஸோ ஆன் பிரஸ் மெத்தட்ல நீங்க என்ன கொடுத்தாலுமே வந்துட்டு அந்த ஆக்ஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகும். ஒருவேளை நீங்க ஹலோ வேர்ல்டு கொடுத்தாலோ இல்ல எந்த விஷயம் கொடுத்தாலுமே வந்துட்டு அது பெர்ஃபார்ம் ஆகும். ஆன் பிரஸ் மெத்தடுக்குள்ள நீங்க எந்த விஷயம் கொடுத்தாலுமே வந்துட்டு எண்ட்ல செமிகாலன் வந்துட்டு கொடுக்கணும் கண்டிப்பா. இப்போ நான் அதை கிளிக் பண்றேன்னா I will get some response here in the debug console. ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம் கவுண்டர்ன்றது. அந்த கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்றது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கவுண்டர் இன்க்ரிமெண்டேஷன். கவுண்டரை வந்துட்டு நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன்னா கவுண்டர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே காமிக்கிறேன். கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டைமும் ஒன்று இன்க்ளூட் ஆகும். இந்த இன்க்ரிமெண்ட் ஆபரேஷன்ன்றது என்னதுன்னா கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் பிளஸ் 1. ஓகே. ஸோ இந்த மாதிரி கவுண்டர் பிளஸ் பிளஸ்ன்னு கொடுக்கும்போது கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் பிளஸ் 1 சொல்லிட்டு பெர்ஃபார்ம் ஆகும். இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஓகே. நம்ம நிறைய விஜெட்ஸ் பத்தி பார்த்துட்டோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தென் கால்குலேட்டர் ஆப்பை வந்து பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். பட் ஸ்க்ரீனுக்கு நான் இதை கொண்டு வரணும். இது ஆக்சுவலாக வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்க்ரீனுக்கு அதை நான் கொண்டு வரணும்னா ஒரு செட் ஸ்டேட் மெத்தடை நான் யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ இன்டர்போலேஷன் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கவுண்டரை வந்துட்டு நம்ம இன்க்ரிமெண்ட் ஆகிறத ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்க முடியும். எல்லாமே வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் விஜெட் கிரியேட் பண்ணியாச்சு, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷனும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீனுக்கு நம்ம எப்படி கொண்டு வர போகிறது. 2 steps, interpolation plus set state method. ஸோ இன்டர்போலேஷன்ன்றது வேற ஏதாச்சும் ஒரு டைப்ல இருக்கும்போது அதை ஸ்ப்ரிங்குக்குள்ள நம்ம கொண்டு வரணும்னா இந்த இன்டர்போலேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம் ஜென்ரலி. ஓகே. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் இருக்கு, அதை நான் சொல்றேன். 0 டாப் ஆஃப் த ஸ்க்ரீன்ல இருக்கு. இதை நான் மிடில் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும். ஸோ சென்டர் விஜெட்டால ரேப் பண்றேன். அண்ட் ஆல்சோ ஸ்கேலிங் 2 or 4, however we wish. So I think this is enough. இங்க கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன்ல, அதை வந்துட்டு செட் ஸ்டேட்டுக்குள்ள கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நான் இதை கிளிக் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே. இந்த கவுண்டருக்கு நம்ம கரெக்டான ஒரு சைல்டை வந்துட்டு கொடுக்கலாம். சைல்ட் ஐகான் ஐகான்ஸ் டாட் ஆட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோம்னா ஆட் ஐகானை வந்துட்டு இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும். whenever we click increment operation நடக்குது. ஓகே. that's it guys. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நான் வந்துட்டு இதை டிசைன் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் விஜெட்டை ரேப் வித் கண்டெய்னர் கொடுங்க. தென் இந்த கண்டெய்னருக்கு வந்துட்டு ஒரு கலர் வந்துட்டு செட் பண்ணலாம். டெக்கரேஷன் கொடுக்க போகிறதுனால நீங்கள் வெளியில் கலர் கொடுக்கக்கூடாது. கண்டெய்னருக்கு 2 types ஆஃப் கலர் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் கலர், அப்புறமா கண்டெய்னருக்குள்ள கலர். கண்டெய்னரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நார்மல் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த கலர் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணக்கூடாது. டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தா. ஓகே. ஸோ டெக்கரேஷனுக்குள்ள பாக்ஸ் டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ள ஷேப். இப்போதைக்கு ரெக்டாங்கிள் தான் இருக்கு. உங்களுக்கு சர்க்கிள் வேணும்னா நீங்க சர்க்கிள் வந்துட்டு கொண்டு போய்க்கலாம். தென் பார்டர். பார்டர் பத்திலாம் நான் கண்டெய்னர் வீடியோல வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்துட்டு பாருங்க. டாட் ஆல் சைடு வந்துட்டு எனக்கு ஒரு மைல்டான ஒரு பார்டர் தேவை. கிரே கலர் டாட் ஷேட் ஒரு கம்மி ஷேட்லயே. தென் கமா செப்பரேட் பண்ணுங்க. பாக்ஸ் டெக்கரேஷன்ல கலர் கொடுக்குறேன். இந்த கலர்ஸ் டாட்
எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலர் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட லைட் ஷேட். ஓகே, ஸோ இல்லை வேற ஏதாச்சும் கலர் நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் ஓகே. கிரீன் டாட் ஷேட் 400 இல்லைன்னா 100, however you wish. ஓகே, மைல்டா. தென் பேடிங். கண்டெய்னரோட ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. பேடிங்ன்றது அந்த பாக்ஸுக்குள்ள எட்ஜ் இன்செட்ஸ் டாட் ஆல் ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ தட் அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு 20 ஸ்பேஸ் வந்துட்டு ஆல் ஓவர் எல்லா சைடுமே வந்துட்டு கேரி பண்ணும். ஓகே, தென் இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் வேணும் அந்த மாதிரி நீங்க வந்துட்டு நினைச்சிருந்தீங்கன்னா இங்க width is equal to ஒரு 300 and height is equal to 300 வந்துட்டு செட் பண்ணுங்க. ஸோ தட் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு உங்களால கொண்டு வர முடியும். ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ரன் டைம் எரர் வந்திருக்கு. கவுண்டர் அப்ளிகேஷன் வந்துட்டு டோட்டலா முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே வந்துட்டு அதுக்கு எப்படி வந்துட்டு நம்ம அடிஷனல் ஸ்டைல்ஸ் கொடுக்கறது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டோட்டலா வந்துட்டு எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கண்டெய்னர்ல நம்ம 300 வித் 300 ஹைட் கொடுத்ததுனால உள்ள இருக்க கண்டென்ட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் விஜெட் வந்துட்டு டாப் லெஃப்ட்டுக்கு வந்துட்டு போயிடுச்சு. இந்த டாப் லெஃப்ட்டுக்கு போகாம இது மிடிலுக்கு வரணும்னா ஒன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அலைன்மெண்ட். ஓகே, அலைன்மெண்ட்டை வந்துட்டு நீங்க சென்டருக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ள எந்த விஷயம் இருந்தாலும் அது சென்டருக்கு வந்துடும். யா, எல்லாமே வந்துட்டு இப்போ பர்ஃபெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா சம் பார்டர் ரேடியஸ் வந்துட்டு கொடுத்து பார்க்கலாம். பார்டர் ரேடியஸ் இதுவும் வந்துட்டு நான் கண்டெய்னர் வீடியோல போட்டிருக்கேன். பார்டர் ரேடியஸ் சர்க்குலர்ல ஒரு இது வந்து டபுள் வேல்யூ தான் கண்டெயின் பண்ணுது சர்க்குலர். ஸோ இதுல ஒரு மினிமம் ஒரு 8 கொடுக்குறேன். ஸோ 8 வந்துட்டு வந்தாச்சு. அதே மாதிரி ஷேடோஸ் another ப்ராப்பர்ட்டி. ஓகே, பாக்ஸ் ஷேடோ. இந்த பாக்ஸ் ஷேடோக்குள்ள லிஸ்ட் ஆஃப் பாக்ஸ் ஷேடோஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். பாக்ஸ் ஷேடோவும் நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. அண்ட் என்ன கலர்ல வந்துட்டு உங்களுக்கு ஷேடோ வரணும். பை டிஃபால்ட்டா ஒரு கிரே கலர் வந்துட்டு இருக்கும். ஓகே, இதோட ஆஃப்செட்டை வந்துட்டு நீங்க கொடுக்கணும். எந்த ஒரு டைரக்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஷேடோ வந்துட்டு வரணும். இந்த ஆஃப்செட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை குறிக்கும். ஓகே, எக்ஸ் இன் சென்ஸ் லெஃப்ட் டு ரைட், ஒய் இன் சென்ஸ் டாப் டு பாட்டம். அந்த ஒரு கால்குலேஷன் தான். ஸோ எக்ஸ் வந்துட்டு நான் ஒரு 10 கொடுக்குறேன் அண்ட் ஒய் வந்துட்டு ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ we were able to see the shadows. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த மாதிரியா இருக்குன்னு. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு லெஃப்ட் டு ரைட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு டாப் டு பாட்டம். இப்போ நான் இதை 0ன்னு ஆக்குறேன். ஸோ we were able to see the எக்ஸ் ஆக்சிஸ்னா என்ன, ஒய் ஆக்சிஸ்னா என்ன. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்னா லெஃப்ட் டு ரைட். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இது இங்க வந்துட்டு ஸ்பெசிஃபை ஆகுது. அதுவே வந்துட்டு ஒய் ஆக்சிஸ்னா கீழையும். ஓகே, டாப் டு பாட்டம். ஸோ உங்களால பார்க்க முடியும் ஒரு நல்ல ஒரு ஷேடோ. ஓகே, ஸோ இதுவே நல்லா இருக்குன்னா நீங்க இதை செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பிளர்ரா வேணும், இந்த ரேடியஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு நீங்க வந்துட்டு விரும்புனீங்கன்னா பிளர் ரேடியஸ். ஓகே, ஸோ பிளர் ரேடியஸ்ல வந்துட்டு நீங்க அந்த வேல்யூஸை வந்துட்டு தர முடியும். ஒரு 12 ரேஞ்சுக்கு வந்துட்டு இது பிளர்ரா இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ தட் பிளர்ரே இல்லாம இருந்தது. ஸோ உங்களால இப்போ வந்துட்டு ஒரு பிளர்னஸை வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு 20ன்னு கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டன்டா உங்களால சேஞ்சஸை வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே, பட் இந்த பர்டிகுலர் கலர் வந்துட்டு ஆக்சுவல் பிளாக்கா இருக்கு. ஸோ நீங்க கலர் வந்துட்டு கிரே கலருக்கு செட் பண்ணி பாருங்க. ஸோ அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்க கிரே கலர் கொடுக்கும் போது, பிளாக் இல்லாம.
ஓகே, இது கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. கிரேல வரும்போது. ஷேடோ வந்துட்டு ஒரு ஒரிஜினலா இருக்கு. இன்னும் கூட இந்த பர்ட்டிகுலர் ஸ்கேலிங்க வந்துட்டு நீங்க அதிகப்படுத்தலாம். அந்த கண்டெய்னரை மேட்ச் பண்ற மாதிரி. ஒரு 8ன்னு குடுக்குறேன். ஓகே. திஸ் இஸ் சோ பிக். தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன்ல நான் இன்னொரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷனும் ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். விச் மீன்ஸ் எப்படி இன்கிரிமெண்ட் இருக்கோ, அதே மாரி டிக்ரிமெண்ட்டும் கொண்டு வரதுக்காக. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன ஷுட் ராப் வித் காலம். அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன காலம்ல வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. இதோட ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சைல்ட் ஐகான் டிக்ரிமெண்ட் ஆக போறதுனால நான் டிக்ரிமெண்ட்டுக்கு ஏத்த ஒரு ஐகான் வந்துட்டு நான் செட் பண்றேன். ஐகான் ஸ்டார்ட் ரிமூவ். ஓகே, இது வந்துட்டு ஒரு மைனஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன ஆகும்னா டாப் ரைட்டுக்கு போயிடும். எதுக்காக இப்படி ஆகுதுன்னா, இந்த காலம் பொறுத்த அளவுக்கு காலம் வந்துட்டு ஃபுல் ஹைட் எடுத்துக்கும். நம்ம ஏற்கனவே வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். ஓகே, காலம் வந்துட்டு ஃபுல் ஹைட் எடுத்துக்கும். ஸோ காலம் வந்துட்டு ஃபுல் ஹைட் எடுத்துக்காம இருக்கிறதுக்கு மெயின் ஆக்சிஸ் சைஸ் மினிமம் இதை செட் பண்ணிட்டோம்னா அது ஃபுல் ஹைட்டை வந்துட்டு எடுத்துக்காது. தென் இந்த ஒரு பட்டனும் வந்துட்டு ரொம்ப கிட்டக்கு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்க கவர் பண்றதுக்கு சைஸ்டு பாக்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கும் நீங்க சைஸ்டு பாக்ஸை யூஸ் பண்ணலாம். சைஸ்டு பாக்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஒரு 10 கேப் இருக்கட்டும். இந்த பர்டிகுலர் இடத்த ஒரு 10 சைஸ்டு பாக்ஸால ஒரு 20 சைஸ்டு பாக்ஸால வந்துட்டு நீ ஃபில் பண்ணு. அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஒரு 20 சைஸ்டு பாக்ஸ் இங்க ஃபில் ஆயிருக்கும். ஸோ தட் வி ஆர் ஏபிள் டு சி. ஓகே, தென் இதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இதையும் நம்ம செட் ஸ்டேட் மூலயமா தான் அச்சீவ் பண்ண போறோம். அண்ட் கவுண்டர் மைனஸ் விச் மீன்ஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், ஒன் ஆஃப் தி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஓகே, இந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்னன்னா கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு கவுண்டர் -1. ஓகே, எந்த வேல்யூ ஆக்சுவலா வந்துட்டு இப்போ இருக்கோ, இப்போ நம்ம மைனஸை கிளிக் பண்ணும்போது அதோட ஒரு -1 வந்துட்டு பைண்ட் ஆயிட்டு -1 ஆயிடும். ஓகே, இதை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகும், டிக்ரிமெண்ட் பண்ணும்போது டிக்ரிமெண்ட் ஆகும். அந்த கவுண்டரோட வேல்யூ வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டே போகும் த்ரூ அவுட் தி ஆப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் கண்டென்ட். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் கமெண்ட். தேங்க்யூ. கீப் ப்ராக்டிசிங்.